என்னுடைய பெயர் உமா வெங்கடேஷன். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். அந்த காலத்தில் சுவாமி எங்களோட விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் டே வந்து அனந்தபூர் கேம்பஸ்லேயே வருவார் சுவாமி. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இயர் சுவாமி வந்துட்டு இருந்தாரு அனந்தபூர் கேம்பஸ்க்கு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் மீட் கண்டிப்பாக சுவாமியே நேராக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் ஒரு சீட்டிங் சுவாமிக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். அவர் நேராக எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுவார். விட்னஸ் பண்ணி எங்களோட இருந்து ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து சுவாமி எங்களை தைரியமாக ஓடுங்கன்னுவார். எதனா விழுந்துட்டோம்னா சுவாமி கவலைப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்வாரு. அந்த மாதிரி கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கடைசி வரைக்கும் அந்த மெடல் வந்து அவர் கையால் நான் வாங்கியிருக்கேன். நான் ஓட்டப்பந்தயத்தில் இருந்தேன், நிறைய நான் ஸ்ப்ரிண்ட் மாதிரி. ஸோ நிறைய மெடல் சுவாமி கையால் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அது வெயில்னாலும் கொஞ்சம் பார்த்துப்பார் சுவாமி. எங்களுக்கு வெயிலில் வந்து பசங்க கஷ்டப்படுறாருன்ற மாதிரி பேசுவார். அதுக்கு நான் அது முடிஞ்ச பிறகு ஒரு ஷாமியாலானா போட்டு ஒரு ஷேடில் வந்து சுவாமி வந்து எங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு சுவாமிக்கு லாஸ்ட்டில் வந்து பாத நமஸ்காரம் எடுத்துக்க சொல்லுவார். பசங்களெல்லாம் உட்கார வச்சு சுவாமி வரும்போது நாங்கள் ட்ரம்ஸு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு வரவழைப்போம். அது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது எங்களுக்கு சுவாமி ஸ்போர்ட்ஸ் மீட். இது என்னென்னா அந்த காலம் வந்து பொற்காலம்னு சொல்லலாம். அது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறது. அந்த ஸ்டேஜில் பிறந்ததுக்கும் சுவாமி கூடயே இருந்தது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் சுவாமி எங்கள் கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 தத்ரூபமான ஒரு பகவானோட கடாட்சம் எங்களுக்கெல்லாம் இருக்குன்னு அனுகிரகமும் இருக்கிறதுனால தான் இப்போ எங்களோட லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. சுவாமி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு கொடுத்த அந்த சுவாமி பண்ண அந்த அனுகிரகத்தினால எங்கள் பசங்களும் இந்த காலத்தில் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கா. அது கோடான கோடி நன்றி, நமஸ்காரம் டு மை பகவான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பெயர் புவனேஸ்வரி சுப்பிரமணியம். நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ பாஸ் அவுட் ஃப்ரம் அனந்தபூர் இன் தி இயர் 1996. ஸ்போர்ட்ஸ் மீட்டுங்கிறது எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா காலேஜஸ்லையும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். பட் சுவாமியோட இன்ஸ்டிடியூஷனில் ஸ்போர்ட்ஸ் மீட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போதும் வி ட்ரை டு எக்ஸிபிட் நம்மளோட டேலண்ட், நம்மளோட ஸ்கில். ஆனால் இங்கே பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியும் இட் இஸ் டெடிகேஷன் டு அவர் பிலவட் சுவாமி. அதில் கத்துண்ட பெரிய பாடம் என்ன அப்படின்னா, when you have determination, perseverance and pure love for பகவான், என்ன சேலஞ்ச் இருந்தாலும் அது பனி போல அகண்டு போயிடும். அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நாங்கள் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். I still remember my sports meet where high temperature, my job was ஒரு cycle, we were doing a pyramid மாதிரி ஒரு formation in a cycle. நல்ல ஹை டெம்பரேச்சர், நிச்சயமாக சைக்கிள் கூட மிதிக்க முடியுமாங்கிற தெரியல. பட் சின்ஸ் இட் வாஸ் ஃபார் சுவாமி, அவரோட முன்னாடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால, சுவாமி இட் இஸ் யூ ஹூ இஸ் கோயிங் டு டூ எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் அது மனசுக்குள்ளே வந்தது என்னோடய ஸ்போர்ட்ஸ் மீட்டில் தான். அண்ட் இட் வெண்ட் ஃப்ளாலெஸ். அது காரணம் சரண்டர் டு சுவாமி, ஆஃபர் எவ்ரி திங் தட் யூ டூ டு பிலவட் பகவான். அதுக்கு பதில் எதுவும் எதிர்பார்க்காம நீங்கள் என்ன காரியம் பண்ணினாலும் இட் வில் பி அ சக்ஸஸ். ஸோ பிக்கஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் மீட், ஜஸ்ட் சரண்டர் டு அவர் பிலவட் சுவாமி. சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எங்களோட ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போது எனக்கு ஒரு பயங்கரமான இயர் பெயின் இருந்தது. ஸோ இன்ஃபெக்ஷன்னால் நான் ஸ்போர்ட்ஸ் மீட் ப்ராக்டிசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் இருக்க மாட்டேனோங்கிற நினைப்பு கூட என் மனசில் இருந்தது. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் அந்த சுவாமி கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். சுவாமி என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், நீங்கள் என்னை காப்பாற்றணுன்ட்டு. அந்த இயர் பெயினும் எனக்கு சரியாயிட்டு 1 வீக்லேயே சரியாயிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் மீட் ப்ராக்டிசஸில் வந்து ஒரு சிம்பிளான ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் அந்த ஈவெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ஃபைனலாக சுவாமி கூடயே ஃபோட்டோ எடுத்துக்க முடிஞ்சுது. நான் அந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, நம்மளுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதால நம்ம யோசிக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக சுவாமி கிட்ட சரண்டர் ஆகிட்டோன்னா சுவாமி நம்மளை கேப்பபிளாக ஆக்கிடுவார். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை விட எக்ஸலண்ட்டாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். சுவாமி கிட்ட சரண்டர் மட்டும் பண்ணால் போதும். If we give to ourselves to Swami, Swami will give us every capability to do anything in life. Jai Sai Ram. I'm Gayatri. I studied BCom Honours from Anantapur campus from the year 2010 to 2013. இன்னைக்கு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இயரில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன்.
நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் மீட் அப்போது ஒரு லேடர்ஸ் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம் சுவாமிக்காக. அண்ட் ரிஹர்சல்ஸ் அனந்தபூரில் நடந்தது. ரிஹர்சல்ஸ் அப்போது 16 feet ஹைட்டில் சிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுவாமிக்காக, சுவாமியை ஹாப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு. ரிஹர்சல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் 16 feet ஹைட்டில் கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் அவங்கனால மீதி பேர் கொஞ்சம் பயப்படி அவங்களும் விழுந்துட்டாங்க. எல்லோரும் ஒரு 10 பேர் விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்தக்கப்புறம் சுவாமிஸ் கிரேஸ் என்னென்னா 16 feetலேருந்து விழுந்தாலும் அந்த சிஸ்டருக்கு ஒரு மைனர் ஃப்ராக்சரோட ஷி எஸ்கேப்ட் மேஜர் injury due to the incident. And the moment this happened, சுவாமிக்கு எங்களோட எல்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணி சொன்னாங்க, சுவாமி இப்படி ஆச்சு சுவாமி, உங்களோட டாட்டர்ஸ் விழுந்துட்டாங்க ப்ராக்டிஸ் அப்போது அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி பாப்போம் ரொம்ப வரி ஆகி எல்லாம் ஒன்றுமே ஆகாது, எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை பிளஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த இன்சிடெண்ட்னால நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சுவாமி எவ்ரி ஸ்டேஜில் நம்ம கூடயே இருந்து நம்மளை ஒரு மதர் மாதிரி கேர் பண்ணி நம்மளை அப்படியே சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என்னோட பேர் சுபஸ்ரீ. இந்த இயர் 2000 அனந்தபூர் கேம்பஸ்லேருந்து பாஸ் அவுட் ஆயிருந்தேன். ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நம்ம சுவாமி கூட சொல்லுவார் இல்லையா, தி ஹெட் லைக் சங்கரா, ஹார்ட் லைக் புத்தா அண்ட் ஹேண்ட்ஸ் லைக் ஜனகரா நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு சுவாமி டெவலப் பண்ண கரிக்குலம் எல்லாமே இந்த 3 பிரின்சிபலை பேஸ்ட் பண்ணி தாங்க சுவாமி டெவலப் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் ஜனவரி மந்த் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம லாங் ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவர்ஸோடு சேர்ந்து நம்ம அகாடமிக்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம மைண்டை நம்ம ரொம்பவே டிசிப்ளின்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுட்டு இருக்கோம். நம்ம குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறதே நம்ம யுனைட்டடாகவும் இருந்தோம், ஒருத்தங்களை இன்னொருத்தங்க சியரப் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் சக்ஸஸாக இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக பார்க்கறதுக்கு நம்ம கற்றுண்டோம். இந்த மாதிரி டான்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா மார்ச் பாஸ்டாக இருக்கலாம், ஜிம்னாஸ்டிக்ஸாக இருக்கலாம், இது எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே அந்த எஃபர்ட் எல்லாம் நம்ம சுவாமிக்கு தான் டெடிகேட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரே எண்ணத்தோடு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை பற்றி சொல்லும்போது என்னோட ஸ்போர்ட்ஸ் மீட் ஃபைனல் இயர் அனுபவத்தை பற்றி நான் ஷேர் பண்ண விரும்பப்படுறேன். அந்த மந்த் டிசம்பர் மந்த் ரொம்பவே கோல்டாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி சிக்காயிடுவேன். நானும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இருந்தேன். அதனால என்னால் அடிக்கடி பர்ஃபார்மன்ஸ்க்கு போகவே முடியல, என்னால் கோப்பப் கூட பண்ண முடியல. நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா சுவாமி கிட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு டான்ஸ் பண்றதுக்கு, இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கடா நான் தவற விட்டுடுவனும் அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் சுவாமி சொல்லுவார் இல்லையா, டூ யுவர் பெஸ்ட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதை சொல்லி நான் என் மனசை ரொம்பவே தேத்தின்னு இருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நாளும் வந்தது. அந்த மார்னிங் மார்ச் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு திரும்பவும் அந்த சிக் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதனால நான் ஹாஸ்டலுக்கு மெடிசன் எடுத்துட்டு திரும்பி போன ஃபீல்டுக்கு. நான் போய் ஒரு 5 minutes தான் எனக்கு டைம் இருந்தது என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். நாங்கள் மார்னிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேம் எல்லாரையும் சீக்கிரமாக குல்வந்த் ஹால் போக சொன்னாங்க. ஏன்னா சுவாமி எங்களோட ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்க போறாருன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. எல்லாரும் ஆவலோட குல்வந்த் ஹாலுக்கு ஓடி போனாங்க. ஆனால் என்னால் நடந்து கூட போக முடியலங்க. நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அழுதுண்டே இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தேன். நான் போகும்போது போன உடனே சுவாமியும் ஃபோட்டோகிராஃப் செஷனை ஆரம்பிச்சிட்டாரு. என் குரூப் எங்க இருக்குன்னு பார்த்து எந்த இடம் கிடைச்சதோ அங்க உடனே நான் உட்கார்ந்துட்டேன். சுவாமியும் வந்தாரு, என் பக்கத்துல நின்று என்னோட போட்டோகிராஃபும் எடுத்துட்டாரு. சுவாமி அடுத்த குரூப்புக்கு போறதே தான் நான் உணர்ந்தேன். என்னோட ட்ரெஸ் சுவாமியோட பாதத்தோட ஒட்டி இருந்ததை நான் ஃபீல் பண்ண. நான் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, சுவாமி எப்பவுமே quantity of the work பார்க்க மாட்டார், but the quality of love with which it is done தான் அவர் ரொம்பவே பாப்பாருன்றதை நான் புரிஞ்சுட்டேன். ஜெய் சாய்ராம்.